ஓநாய்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உண்மையான பலம்னா என்ன? அது கைத்தட்டலுக்காக வர்றதில்ல. அது அமைதியா, ஒழுக்கமா, மரியாதையா இருக்கிறது தான். இதுல முதல் கொள்கை கடமை. கஷ்டமான நேரத்துல ஓநாய்கள் தங்களோட பொறுப்ப எப்படி ஏத்துக்குது? ஓநாய்க்கு பொறுப்புங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது அதோட இயல்பிலேயே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு, வயசான பெத்தவங்களால வேட்டையாட முடியலன்னா அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாத்துக்கும். இங்க தான் நமக்கும் ஓநாய்க்கும் பெரிய வித்தியாசம் வருது. அது கடமையா பாக்குது, நாம வசதிய தேடுறோம். அடுத்ததா பார்க்க போறது குறுக்கு வழியே இல்லாத நேர்மையான முயற்சி. ஏன்னா உண்மையான குணம் அப்படிதான் உருவாகும். ஓநாய் வேட்டையாடலேனா அன்னைக்கு அதுக்கு பட்டினி தான். ஒவ்வொரு நாளும் உழைச்சு தான் வாழணும். இந்த உழைப்பு தான் அதுக்கு தைரியத்தையும் சுயமரியாதையும் சுதந்திரத்தையும் கொடுக்குது. அடுத்து முக்கியமான கொள்கை விசுவாசம். இது ஓநாயோட வாழ்க்கையில ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதுங்க வாழ்க்கையில ஒரே ஒரு துணையை தான் தேர்ந்தெடுக்கும். கடைசி வரைக்கும் அந்த ஒரு உறவு தான். ஓநாயோடது நிபந்தனையே இல்லாத விசுவாசம். ஆனா நம்மளோட பல உறவுகள் அப்படியா இருக்கு. இந்த மரியாதை, இந்த விசுவாசம் தான் மொத்த கூட்டத்தையும் ஒன்னா ரொம்ப பலமா வச்சிருக்கு. 4வது கொள்கை கண்ணியம். ஆனா இது மத்தவங்க கைத்தட்டலுக்காக வர்றதில்ல. ஓநாய்கள் ஒரு நோக்கத்தோட வாழுது. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு அதுக்கு கவலையே இல்ல. நாம தான் ரொம்ப பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவங்கன்னு சொல்றோம். ஆனா ஓநாய்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்? பாராட்டுக்கு ஆசைப்படாத மரியாதை, நிபந்தனை இல்லாத விசுவாசம், குறுக்கு வழி இல்லாத உழைப்பு. இதுதான் ஓநாயோட வழி. சுருக்கமா சொன்னா பொறுப்பு, விசுவாசம், ஒழுக்கம், மரியாதை. இதுதான் ஓநாயோட தத்துவம். ஒருவேளை உண்மையான ஞானங்கிறது உலகத்தை ஆள்றதுல இல்ல, அதுக்குள்ள நேர்மையா வாழ்றதுல தான் இருக்கும்.